just want it. Hey, hi guys, welcome back to Tech Engineer. I'm Shiva. Today we are going to discuss about load calculation for a ladder cable tray system. Okay, so let's see one by one. இப்போ நம்ம ஒரு டேட்டா எடுத்துருக்கோம். இந்த டேட்டா அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபெசிலிட்டியோட கேபிள்னு வச்சுக்கோம். இப்போது இதுக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிள் டைப் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கேபிள் டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிவிசி இன்சுலேட்டட் கேபிள் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் கேபிள் அப்படிங்கிறப்போ 20 நம்பர்ஸ். கேபிள் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கோர் 10 ஸ்கொயர் mm கேபிள். கேபிளோட வெயிட்டு ஃபார் ஒரு மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 0.9 kg. நம்ம சூஸ் பண்ணியிருக்க ட்ரே வந்து 300 mm. ட்ரேயோட லென்த்து 20 மீட்டர்ஸ். ஸோ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கான்சன்ட்ரேட்டட் லோடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வி நீட் டு கன்சிடர் எனி கான்சன்ட்ரேட்டட் லோட் சச் அஸ் வெயிட் ஆஃப் ஜங்ஷன் பாக்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டட் பை தி கேபிள் ட்ரே. ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் லெட் அஸ்யூம் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 10 kg ஃபார் மீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? கான்சன்ட்ரேட்டட் லோடுங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம் 10 kg ஃபார் மீட்டருக்கு நம்ம ஸோ இப்போது செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மைன் தி டோட்டல் லோடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். டோட்டல் லோடுக்கு ஃபார்முலா டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு கான்சன்ட்ரேட்டட் லோடு. இது நம்ம எடுத்துருக்கிறது 10 kg ஃபார் மீட்டர் நம்ம எடுத்துருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுங்கிறது அந்த கிவன் டேட்டாவில் இருக்கு இல்லையா 0.9 kg ஃபார் மீட்டர். அப்போ இதையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 10.9 kg ஃபார் மீட்டர்ஸ் அப்படின்னு கிடச்சிருது. சரி, இப்போது கேபிளோட வெயிட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கேபிள் வெயிட் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேபிள் வெயிட் ஃபார் மீட்டர்ஸ். இப்போ ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 0.9 கொடுத்துருக்காங்க kg ஃபார் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கேபிள் அப்படிங்கிறது 20 கேபிள்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 18 kg அப்படிங்கிறது டோட்டல் வெயிட். 18 kgங்கிறது டோட்டல் வெயிட். சரிங்களா? இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் லோடை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கு கால்குலேட் பண்ணணும்னா இப்போ ஆல்ரெடி நம்ம டேட்டா கொடுத்துருந்தாங்க, அது கரெக்டானு செக் பண்ணிக்கணும். அப்போது டோட்டல் கேபிள் வெயிட், அப்போது இது வந்து 18 kg. ட்ரே லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தோம் 20 மீட்டர்ஸ் கொடுத்துருந்தோம். அப்போ 20 மீட்டர்ஸ். இப்போ இதையும் இது பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருதா? அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்த வேல்யூவை லோட் கிளாஸ் ரேட்டிங்கோட செக் பண்ண போகிறோம். ஃபைனலி வி கம்பேர் த total load calculated to the load class rating. So selected cable tray நம்ம சூஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அசியூம் வி ஆர் யூஸிங் லேடர் ரேட்டட் என்ன அப்படின்னா லைட் டியூட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ அது கிளாஸ் வந்துட்டு 50 kg ஃபார் மீட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்திருக்க கால்குலேட்டர் லோடு எவ்வளவு 10.9 kg ஃபார் மீட்டர். ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு சூட்டபுள் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து கேபிள் ட்ரே வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா.